நம்ம அஜித் சாரோட 57வது படத்தை பத்தி தாங்க இப்ப ஊர் முழுக்க பேச்சே. இவரோட 57வது படம் வந்துட்டு AK-57 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு பல்கோரியால வந்துட்டு பல இடத்துல நடந்துருந்துச்சுங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட ஷூட்டிங்கோட போஸ்டர்ஸே வந்துட்டு அந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா பாத்துக்கோங்க. இந்த படத்துல அஜித் சாரோட வித்தியாசமான கெட்டப்பும் அவர் கொடுத்த இந்த ஸ்டில்ஸ் மட்டுமே வந்துட்டு இந்த படத்துக்கு ஏகப்பட்ட மார்க்கெட். இந்த படத்தை எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தல ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஆவலா எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் வந்துட்டு நேத்து இந்த படத்தோட எக்ஸ்ட்ராவா ஒரு போஸ்டர் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட டைட்டிலும் வெளியே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டிலேயே எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு, எந்த படத்தோட போஸ்டர்ஸ் கூட இல்லாத அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தோட போஸ்டர்ஸ்க்கே வந்துட்டு எல்லாருமே பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எல்லா பஸ்லயும் எல்லா ஆட்டோ பின்னாடியும் வந்துட்டு தலையோட போஸ்டர்ஸ் தாங்க இப்போ வந்துட்டு எங்க பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தோட போஸ்டர்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லங்க, தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ்ல வந்துட்டு சிவகார்த்திகேயன், தனுஷ்லாம் இந்த போஸ்டர்ஸை பார்த்தே சும்மா மிரண்டு போயிருக்காங்க. அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல எல்லாம் பயங்கரமா இந்த போஸ்டர்ஸ் பத்தி தான் வந்துட்டு போஸ்ட்லாம் பண்ணி வந்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, தலையோட போஸ்டரே வந்துட்டு இப்போ தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங்ல ஒரு விஷயமா இருந்து வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்ல தலை வந்துட்டு கொஞ்சம் ஷர்ட்லாம் போடாம பயங்கரமா சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சுட்டு பார்க்கறதுக்கு சும்மா டெரரா இருக்காருங்க. அது மட்டும் இல்ல, இந்த படம் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு மக்கள் கிட்ட பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த போஸ்டர்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த படத்தோட வசூலும் இந்த படமா வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வந்துட்டு தலை வந்துட்டு இன்டர்போல் ஆபீசரா நடிச்சிருக்காருங்க. அதாவது ஜேம்ஸ் பாண்டில வந்துட்டு ஒரு நாட்டோட ரகசிய உளவாளியா வந்துட்டு வேற நாட்டுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுற மாதிரி இந்த படம் வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்க்க தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லாருமே வந்துட்டு ஆவலா எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு இமாலய சாதனை படைக்கும். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படம் எல்லாத்தோட சாதனையுமே வந்துட்டு இந்த படம் முறியடிக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விவேகம். படத்தோட பேரே வந்துட்டு சும்மா நச்சுன்னு இருக்குங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.